இந்த வீடியோ குறிப்பாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டை ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்கள், இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ரொம்ப குறைவாக பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், அவங்களுக்காக வேண்டி போடப்பட்ட ஒரு வீடியோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல சமயத்தில் இது மாதிரியான சில விஷயங்கள் எங்கள் காதுபட நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸும் சரி, எங்கள்கிட்ட படித்த சில ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஃபீட்பேக்காக இல்லாட்டி வெளியில் மார்க்கெட்டுடைய ஃபீட்பேக்காக எங்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது சில சமயத்தில் கஸ்டமர்ஸுக்கு நம்மளை பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலையோ, கஸ்டமருக்கு நம்மளை பற்றி நம்ம சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா ஒரு சமயத்தில் கஸ்டமர்ஸ் நம்மளுடைய பொசிஷனை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சார்ந்த தொழிலினுடைய ஒரு சவாலான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த சமயத்தில் மேபி இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சதுனால தான் இந்த வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட்ஸ் உங்களை சேரும். KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு சில விஷயங்களை, நம்ம சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு புரியும்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா மேற்சொன்ன பிரச்சனை, அதாவது ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ரொம்ப குறைவாக பே பண்ணுறதோ உங்களுக்கு அதிகமாக இருக்காது ஆக்சுவலாக. அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எஜுகேட்டிவ் ஒரு கிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எஜுகேட்டிவ் கிளைண்ட் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சார்ந்த செலவுகள் என்ன, நம்ம என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், இதுக்கு மொத்தமாக ஒரு ஃபோட்டோகிராஃபருக்குடைய மொத்த செலவுன்னு சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அவங்களுடைய திறமை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அவங்கள்ட்ட தெளிவாக சொன்னோம் அப்படின்னா ஐ திங்க் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். இந்த ஒரு பொருளுக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போது விலை உங்களுக்கு கூடும். அதே மாதிரி அதிகமான சப்ளை இருந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் உங்களுக்கு குறையும். ஐ திங்க் இப்போ நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் சப்ளை அதிகமாக இருக்குது. சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் ஒரு வெட்டிங் கவர் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு வீடியோகிராஃபர் தான் வெட்டிங் கவர் பண்ணியிருந்தார். அதிகப்படியாக பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் வென்யூவில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 3 பேர் இருப்பாங்க, பெண் வீட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 பேர் இருப்பாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அப்போது என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இப்போ சப்ளை அதிகமாகிடுச்சு. அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபர் பண்ண வேலையை இப்போ பார்த்திங்கன்னா 5 இல்லை 6 ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வீடியோகிராஃபர் பண்ண வேலையை இப்போ பார்த்திங்கன்னா 10 வீடியோகிராஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னது கேட்டிங்க அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆஃப் தி ரிசோர்ஸஸ் உங்களுக்கு அதிகமாகும்போது நேச்சுரலாக என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் குறையும். அதான் இதனுடைய அடிப்படையான ஒரு ரீசன் ஆக்சுவலாக. பட் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம கஸ்டமர்ஸ்ட்டை சில விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஸோ எஜுகேட்டிங் த கஸ்டமர் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபருடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. இது நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு சரியான விலை நமக்கு கிடைக்காது. ஸோ எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா எது விஷயமாக எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறவர் அவர் யார், அவர் சார்ந்த சில செலவுகள் என்ன அப்படிங்கிறத சொன்னாலே போதும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்னென்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் அது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத எப்போ சொல்கிறோமோ அப்போ இது ஃப்ரீயாக பண்ணுங்கள், இல்லாட்டி குறைஞ்ச விலைக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு இதுக்குள்ளே வராது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நோக்கம். முதல்ல சொல்லணும் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பீப்புள். அதாவது கற்பனை வளம் வாய்ந்த ஒரு மனிதர்கள். அவங்க செய்யக்கூடிய வேலை கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஒர்க்கு. இது ஒரு கடையில் வாங்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி இல்லை. அதை நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணிவிட்டு இது அதிகம் அது குறைவு, அவர் இந்த விலை கொடுக்குறாரு நீங்கள் இந்த விலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கேட்க முடியாது. ஏன்னா இட் இஸ் நாட் அ ப்ராடக்ட், இட்ஸ் அ சர்வீஸ். அது ஒரு சர்வீஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சேவை 2 பேர்கிட்ட உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானதாக இருக்கும். சில ஒரே மாதிரி கற்பனை 2 பேர்கிட்ட கிடைக்கிறதும் ரொம்ப அரிதாக இருக்கும். ஸோ எப்போ ஒரே மாதிரி கற்பனை இல்லையோ, ஒரே மாதிரி சேவை இல்லையோ, அங்கே ஒரே மாதிரி விலையும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் இதை நம்ம வாடிக்கையாளர்கள் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயம். ஸோ யாரை அவங்க எங்கேஜ் பண்ணுறாங்க, அவருடைய க்ரியேட்டிவிட்டி என்ன, அவரால் ஒரு விஷயத்தை எப்படி புதுமையாக யோசிக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த விலையை அவங்க பேசினாங்க அப்படின்னா அது நமக்கு சரியாக இருக்கும். அதையும் தவிர ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நம்மள மாதிரியான ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு தொழில், இட்ஸ் ஒரு ப்ரொஃபஷன், நம்மளுடைய தொழில். இதை செஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நம்ம உயிர் வாழ்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு தொழிலை நம்ம இனாமல் செய்ய முடியாது, இல்லை குறைஞ்ச விலைக்கு செய்ய முடியாது. ஏன்னா அது போதுமான அளவுக்கு நமக்கு இல்லை ப்ராஃபிட் லாபம் இல்லை அப்படின்னா அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ எந்த விஷயத்தை ஒருத்தர் தொழிலாளர் செய்கிறாரோ
அவங்கள்ட்ட வந்து நம்ம அதிகமான முறையில் வந்து விலை குறைப்பு கேட்கவும் முடியாது, அதே மாதிரி ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ யாரோ ஒருத்தங்க ஹாபியாக பண்ணுறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம். ஆக்சுவலாக அந்த டோட்டலாகவே வந்து ஒரு டோட்டலாகவே வேறு ஒரு டாபிக் அது. இப்போ நான் சொல்கிறது வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு சின்ன வந்து ஒரு ஆதங்கம் இருக்குது. அப்படிங்கும்போது அதனுடைய காரணத்தை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சரியாக ஆராய்ஞ்சிட்டு அதை வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பாதி சமயத்தில் இந்த பிரச்சனைகள் வந்து சரியாக போய்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு தீர்மானம். ஆக்சுவலாக மூணாவது என்னென்னா, இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளோ விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லணும். அதாவது கேமராக்கள், லென்ஸுகள், ஃப்ளாஷ்கள், இதை தவிர வந்து கம்ப்யூட்டர்ஸு, இதை தவிர வந்து சாஃப்ட்வேர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் வந்து நீங்கள் ஸ்டுடியோலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இடம், அதுக்குரிய ஒரு வாடகை, ஆக்சுவலாக இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ சமீப காலத்தில். ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா அவருடைய அதிகபட்சமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து 15,000-20,000 மேலே தாண்டாது உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ஃப்ளாஷ் வாங்கணும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா 30,000-40,000 வைக்க வேண்டியிருக்கு. கேமரான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது 4-5 லட்ச ரூபாய்க்கு போகுது. லென்சஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லென்ஸு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியிருக்கு. இதையும் தவிர வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர்ஸ் இல்லை, இதுக்கெல்லாத்துக்குமே ஒரு பேமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு வேலை பண்ணும்போது அதை வந்து அவர் ஃப்ரீயாக பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறதும் தவறு தானே. அதே மாதிரி வந்து அது குறைஞ்ச விலைக்கு பண்ணுவார் அப்படிங்கிறதும் தவறு தான். ஆக்சுவலாக அதெல்லாம் இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது கஸ்டமர்ஸுக்கு சொல்லுங்கள், என்ன மாதிரி கேமராஸ் வச்சுருக்கீங்க, இந்த கேமராவுடைய விலை என்ன, எந்த மாதிரி லென்ஸ் வச்சுருக்கீங்க, அதனுடைய விலை என்ன, ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே எவ்வளோ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ நீங்கள் வட்டி கட்டுறீங்க, இஎம்ஐ கட்டுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ தெரியலை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் முக்கியமாக சொல்லுங்கள். ஒரு காலத்தில் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு சில நாலேஜ் இருந்தால் போதும். அதே நாலேஜ் அந்த அறிவை வச்சே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே ஓட்டிடலாம். கேமராக்குள்ளே அதிகமாக உங்களுக்கு மாறாது, அந்த ஓவரால் டெக்னாலஜி மாறாது உங்களுக்கு, அப்புறம் கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு மாறாது. இப்போ அப்படி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அது தினந்தோறும் ஒரு டெக்னாலஜி வருது. அண்டு 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா புது கேமராக்கள் வருது. ஆக்சுவலாக எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மாறிட்டே வர சமயத்தில் இந்த மாறி வரக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதுக்காக நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஸோ படிக்கிறதுக்கு நிறையா பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அங்கே பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. சரி, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் சேரல, நீங்கள் ஏதோ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நிறைய ஒர்க் ஷாப்லேயும் நம்ம பணம் கட்டி தான் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்மளுடைய நாலேஜை நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்கிறதுனால ஒரு முறையும் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அந்த நாலேஜ் அப்டேஷனுக்கு வந்து நம்ம நிறைய பணம் செலவு பண்ணிகிட்ருக்கோம். இது தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இது போன வருஷம் நம்ம போயாச்சு, இது நமக்கு தெரியும் அப்படின்னு நம்மளால் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஏன்னா போன வருஷம் உள்ள விஷயம் வந்து ஓல்டு டெக்னாலஜின்னு சொல்லிடுறோம், அப்டேட் இல்லைன்னு சொல்லிடுறோம். அதனால் இந்த தொடர்ந்து ஒரு அப்டேட்டை நம்ம பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம படிக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும் இல்லையா. ஸோ அவங்கள வந்து அங்கே அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. பணம் மட்டும் கிடையாது, நேரம். அது தவிர பார்த்திங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ். ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் போடுறாங்க, ஏதோ ஒரு ஊரில் போய் பையங்க போய் படிக்கிறாங்க, இல்லாட்டி பொண்ணுங்க போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எவ்வளோ பார்த்திங்கன்னா அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு, நாலேஜுங்கிற விஷயத்துக்கு வந்து எவ்வளோ நேரத்தையும் பணத்தையும் எஃபர்ட்டையும் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கஸ்டமர்ஸுக்கு சொல்லாமே. அப்போ அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஓகே இது வந்து இதுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு, தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, அதுக்குன்னு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது ஐ திங்க் இந்த ஃப்ரீயாக பண்ணுறது இல்லாட்டி வந்து குறைஞ்ச வேலைக்கு பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோகிராஃபர் யாராக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலையை எடுத்து அவங்க ஆரம்பித்து செய்யும்போது அதுக்காக வேண்டிய நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க, நிறைய பிளானிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து திடீர்னு கேமரா எடுத்து வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அப்படியே படம் எடுக்கிறது இல்லை. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு ஜாப்பு, அதுக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை, அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் நமக்கு தேவை, எவ்வளோ முன்னாடி போகணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி நம்ம புக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மற்ற எல்லா விஷயங்கள் மாதிரி மற்ற எல்லா பிஸ்னஸ் மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து டீட்டெயில்டான ரிசர்ச் அண்ட் பிளானிங் இருக்குது. அதுக்கு நிறையா நேரத்தையும் அதுக்கு நிறைய எஃபர்ட்டையும் அதுக்கு நிறைய நாலேஜையும் செலவு பண்ணுறாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் உண்டு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு காஸ்ட் நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால தான் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கஸ்டமர்ஸ் வந்து வருதுன்னு நான் சொல்லுவேன். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கஸ்டமருக்கு தெரியறதுக்கு உண்மையிலே உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதை நீங்கள் சொல்லுங்கள் கஸ்டமர்ஸ்ட்டு. ஆக்சுவலாக முன்னமே சொன்னேன் உங்களுக்கு கேமரா, லென்சஸ், ஃப்ளாஷஸ்,
கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். மேலே அது வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம். இதே தவிர வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது, அதாவது வந்து மாதம் மாதம் நம்ம செய்யக்கூடிய செலவுகள்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அது ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஓவர் ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கும்போது அது வாடகையாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம், மொபைல் பில்லாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பைக்குக்கோ காருக்கோ நீங்கள் போடக்கூடிய ஒரு ஃபியூல் சார்ஜஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐயாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வேலை இருந்தாலும் வேலை இல்லாட்டாலும் மாதம் மாதம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இல்லை. ஸோ ஒரு வாடகைக்கு ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா வாடகை கொடுத்தாகணும். அங்கே போய்ட்டு நமக்கு வந்து இந்த மாதம் நமக்கு அசைன்மெண்ட் வரலான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் வேலைக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க சம்பளத்தை கொடுத்தாகணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடிய தொழிலேருந்து தானே வரணும். அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபரை வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபோட்டோகிராஃபரை நீங்கள் வந்து எங்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த ஓவர் ஹெட் சொல்லக்கூடிய அந்த தொழில் சார்ந்த சில செலவுகள், மாதாந்திர செலவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக அவங்க புரிஞ்சுப்பாங்களே. மாதாந்திர செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இதையும் தவிர பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அந்த இன்கமுக்குரிய இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, தவிர வந்து ஜிஎஸ்டி கட்டுறாங்க, தவிர ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் டேக்ஸ் பேஸான விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை ஆக்சுவலாக. ஸோ ஒரு அஃபிஷியலாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. டேக்ஸ் பேக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நம்ம டேக்ஸாக கட்ட முடியும். ஸோ இதுவும் வந்து நமக்கு தொழில் சார்ந்த ஒரு விஷயம். டெஃபினட்டாக வந்து இந்த டேக்ஸ் விஷயத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் நம்ம கஸ்டமர்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டேக்ஸபிள் பிஸ்னஸில் நம்ம இருக்கிறோம். அண்ட் 18% ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும். இது வந்து 5% இல்லை 8% 10% கிடையாது, 18%. கிட்டத்தட்ட நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் வந்து 1/5 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டியாக கட்ட வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம கஸ்டமர்ஸ் தான் வாங்க வேண்டியிருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி ஃப்ரீயாக பண்ண முடியும், இல்லை அதை எப்படி குறைச்சி பண்ண முடியும்? ஸோ இதை நம்ம எஜுகேட் பண்ண தான் வேணும். கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எஜுகேட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபோட்டோகிராஃபர் இருக்குது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் கூட போயிடலாம் ஆக்சுவலாக. எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் ஜிஎஸ்டி கட்டுறேன், நான் டேக்ஸ் கட்டுறேன் அப்புறம் வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து ஃப்ரீயாக பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லவும் மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போய் நம்ம நிற்கவும் மாட்டோம் ஆக்சுவலாக. ஒரு பக்கம் டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ஒரு பக்கம் போனால் கூட இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அதாவது ஃபோட்டோகிராஃபருடைய விசிபிலிட்டிக்காக வேண்டி இவர் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி டேலண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம 4 பேருக்கு சொன்னால் தானே வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸுக்கு நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய டோட்டல் ஒரு டேர்ன் ஓவரில் குறைஞ்சது வந்து 20% ஒரு 30% வரைக்கும் நம்ம வந்து பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணுறோம். அது இன்டர்நெட் பேஸ்டான ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த வகையான பிஸ்னஸ் ப்ரொமோஷன், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கலாம், ஆஃபர் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஸோ ஒரு பிஸ்னஸை நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம இன்கர் பண்ணால் தான், அது நம்ம செஞ்சால் தான் வந்து நம்மளோட விசிபிலிட்டி இருக்கும். அப்போ தான் நமக்கு பிஸ்னஸே கிடைக்கும். ஸோ இது கூட ஒரு மேஜரான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலாக. இது கூட நிறைய கஸ்டமர்ஸுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க வந்து இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறதில்ல, அவங்க ஸ்ட்ரைட்டாகவே அப்படி இருக்கிறாங்க, வெறுமனே கேமரா மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரலாம் ஆக்சுவலாக. ஸோ இல்லை, இது மற்ற எல்லா பிஸ்னஸ் மாதிரியும் பார்த்திங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி 24/7 ஒர்க் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது. இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது, 9 to 5 ஜாப் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்தாலும் அது நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், அந்த படத்தை எடுக்க தயாராக இருக்கும், பல வெளியூர்களுக்கு போகிறதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு சில ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நம்ம இருக்கோம் கிடையாது, தயாராக இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண சூழ்நிலைலாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியதில்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து வெயிட் பண்ணும்போது எவ்வளோ அதில் அந்த வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு சார்ஜ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஒரு கேப் எடுத்தாலோ இல்லை வேறு ஒரு சர்வீஸ் எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. எக்ஸ்ட்ராவாக வெயிட் பண்ணுற நேரத்துக்கு பூராவே அவங்க ஒரு அமௌண்ட் போட்டு சார்ஜ் வாங்கிடுவாங்க. பட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படிலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல இந்தியாவில் உங்களுக்கு. ஏன்னா இந்த வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறத நிறைய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் வந்து கன்சிடரே பண்ணுறதில்ல. 9 மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் முடியுது, ஒரு ஜாப் முடியுது அப்படின்னா சில சமயத்தில் பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களை ரீட்டைன் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்து 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நான் எந்த கணக்கில் போய் நம்ம சேர்க்குறதுன்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த லாங் வெயிட்டிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறதே வந்து கஸ்டமர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்டு நான் சொல்லுவேன். இதே வெளிநாடுகளாக இருந்துச்சுன்னா அந்த கதையே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து பர் ஹவர் ரேட் போட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க ஆக்சுவலாக. இது கூட கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபீல்டில் போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்,
நிறைய ஃபோட்டோ எடுக்கிறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலாக 1000 2000 படங்கள் எடுத்துகிட்டு வரோம். நம்ம அதோட ஃபோட்டோகிராஃபி முடிஞ்சிச்சாங்கன்னா அதோட ஃபோட்டோகிராஃபி முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் உட்காந்துட்டு வந்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து கலெக்ஷன் பண்ணி அதை சரி பண்ணி அதை எடிட் பண்ணி அதை க்ராப் பண்ணி காம்போசிஷன்லாம் ஆல்டர் பண்ணி வேண்டிய மாதிரி கஸ்டமர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா மணிக்கணக்கில் நாட்கணக்கில் மாத கணக்கில் உட்காந்து அந்த இமேஜெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி அப்புறம் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்யூ இருக்குது. பல சமயத்தில் வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து அதை கம்ஃபர்டபுளாக மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. அவங்க சொல்கிறது என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 2 மணி நேரம் வேலைக்கு வந்தீங்க, 3 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நேராக நம்ம ஃபோட்டோ எடுத்து கையில் உங்கள்கிட்ட கொடுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இமேஜ் போஸ்ட் ப்ராசஸிங் ஒன்று இருக்குது, அப்புறம் டிசைனிங் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஆல்பம் பண்ண வேண்டியது இருக்குது, உங்களுக்கு ஆல்பத்துடைய பிரிண்டிங் சார்ஜஸ் இருக்குது, அந்த பிரிண்ட்டுக்காக வேண்டிய நம்ம பல இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நிறைய பிரிண்ட் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அது கையிலேருந்து காசு போட்டு தான் சரி பண்ண வேண்டியிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஆல்பமாக இருக்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் ஆல்பத்துக்கும் நடுவில் உள்ள ஸ்டேஜ் அப்படிங்கிறது நிறைய கஸ்டமர்ஸுக்கு நிறைய வாடிக்கையாளருக்கு பார்த்திங்க அப்படின்னா அது தெரியாமலே போயிடுது ஆக்சுவலாக. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கேமராவில் எடுத்த ஒரு பிக்சர் எப்படி வந்திருக்கு அண்ட் ஃபைனல் அவுட்கம் எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு கூட சில சாம்பிள்ஸாக நீங்கள் காமிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு புரியும். இந்த கேமராவில் வந்து படம் எடுத்தாலும் அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அது வந்து நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி சில எடிட்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த 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 அவேர்னஸ் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இது பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் போகிற கஸ்டமர்ஸோடு நம்ம ஷேர் பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல. நம்ம வெறுமனே ப்ரைஸை மாத்திரம் பார்கெயின் பண்ணுறோமே தவிர அந்த ஏன் வந்து நம்மளால் வந்து இதோட குறைச்சி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்குள்ள ஜஸ்டிஃபிகேஷனை சொல்லி பாருங்களேன். எல்லா கஸ்டமர்ஸும் புரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலாக. கஸ்டமர்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபருடைய கஷ்டங்களை புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த வீடியோ கூடிய அந்த நெசசிட்டியே வந்திருக்காது. இந்த வீடியோ நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அதனுடைய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஃபோட்டோகிராஃபியை பற்றி, ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியை பற்றி, ஃபோட்டோகிராஃபர்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தவறான ஒரு புரிதல் இருக்குது நீங்கள் கஸ்டமருடைய. அந்த தவறான புரிதல்களை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டாலே போதும், நம்ம இண்டஸ்ட்ரி வந்து சரியாயிடும். ஸோ இதில் வந்து யார்கிட்ட ஆக்சுவலாக மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்மள மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் மிஸ்டேக் இருக்குது. நம்ம தான் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை வந்து நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய செலவுகளை, நம்மளுடைய மற்ற எல்லா விஷயத்தையுமே வந்து கஸ்டமர்ஸுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்கிறதில்ல. மேபி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்கேஸ் உங்களால் வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸை வந்து கஸ்டமர்ஸை பேச முடியல அப்படின்னா இந்த வீடியோ கூட அவங்கள பார்க்க சொல்லலாம். ஒன்றும் தவறு கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் கஸ்டமர்ஸ்க்கு வேண்டி தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸை பற்றி அவங்க சரியான ஒரு புரிதல் இருக்கணும் அப்படிங்கிற வேண்டி தான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கஸ்டமரோட ஷேர் பண்ணுங்கள். அது ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ண தான் பார்க்கலாமே. ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸை கஸ்டமர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான சில பாயிண்ட்ஸை கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட நான் பேசின இந்த வீடியோ நான் சொன்ன சில இந்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR த ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நான் போடக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸை உங்களை திரும்ப நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.